இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனம். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கிற தேவன். தூற்றுக்குடை முரம் அல்லது சுலகு நெல்மணி அல்லது கோதுமை மணியோடு பதர் அல்லது கருக்காய் கலந்து இருக்கும்போது கோதுமையையும் நெல்மணியையும் தனியே பிரித்து எடுப்பதற்காக காற்று அடிக்கும் திசைக்கு எதிர்ப்புறம் நின்று தூற்றும்போது நெல் அல்லது கோதுமை மணி ஓரிடத்திலும் பதர் காற்று அடிக்கிற திசையிலும் பறந்து போய்விடும். நெல் அல்லது கோதுமை மணியோடு பதர் கருக்காய் கலந்து இருக்கிறதே வெவ்வேறாக பிரித்து விடுவார்கள். இந்த உலகம் என்கிற களம் கோதுமை அல்லது நெல்மணி தேவனுடைய பிள்ளைகள், பதர் அல்லது கருக்காய் தேவனை அறியாதவர்கள். அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நிலைநிற்காதபடி பறந்து போய்விடுவார்கள். நெல் அல்லது கோதுமை மணியை களஞ்சியத்திலே சேமித்து வைப்பது போல தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலே அவருடைய பிள்ளைகளை கொண்டு சேர்க்கிற தேவன். அறுப்பு காலத்திலே நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்று மத்தேயு 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். சுலகினாலே புடைக்கப்படுவது என்பது நமக்கு வருகிற அந்த சோதனை. அந்த சோதனையிலே நாம் வெற்றி பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில் என்று 1வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பு நாள் என்று உண்டு. அந்த நியாய தீர்ப்பிலே நாம் நிலை நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேர்க்கப்படுவது போல தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். யார் கோதுமை மணியாக இருக்க முடியும் அப்படின்னா, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். பாவத்திலிருந்து நம்மை மீட்டு எடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவத்து நிமித்தம் கிருபாதார பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தாரே. அவருடைய இரத்தத்தினாலே பாவமர கழுவப்பட்ட நம் ஒவ்வொருவரும் கோதுமை மணிகள். நமக்கு வருகிற சோதனையிலே நாம் வெற்றி பெற்றவர்களாக காணப்படும் போது கோதுமை மணிகளாக நம்மை அவருடைய களஞ்சியத்திலே பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, தூற்றுக்கூடை உம்முடைய கரத்திலே இருக்கிறது. உம்முடைய களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்திலே கொண்டு சேர்க்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வருகிற சோதனைகளிலே நாங்கள் வெற்றி பெறத்தக்கதான கிருபை தாங்க. சல்லடையிலே சலித்து எடுப்பது போல கோதுமை மணி ஒன்றும் வீணாய் போகாதபடி சலித்து எடுக்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.